ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாமா, வந்து அமர்ந்து நான் சொல்லும் சில விஷயங்களை கேள். நான் எப்பொழுதுமே சம்பந்தம் இல்லாமல் சில விஷயங்களை சொல்வது கிடையாது. எப்பொழுதுமே சம்பந்தத்தோடு தான் ஒரு நபரிடம் நெருங்கி வருவேன். அப்படிதான் உன்னிடமும் இன்று வந்துள்ளேன். என்னுடைய பிள்ளையே, எத்தனை விதமான காயங்களோடும் எத்தனை விதமான வலி வேதனைகளோடும் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்ப்பது அனைத்தும் உனக்கே பயமாகத்தான் இருக்கிறது. என்னிடம் நீ அடிக்கடி சொல்லும் விஷயங்கள் என்னவென்றால், எனக்கு சில விஷயங்களை நினைத்தால் மிகவும் பதட்டமாக இருக்கிறது. சில விஷயங்களை வாழ்க்கையில் நினைக்கும் பொழுது மனமே உடைந்து போவது போல இருக்கிறது. என்ன செய்ய போகிறேன் என்பது எனக்கு தெரியவே இல்லை. தயவு செய்து என்னை காப்பாற்றி கரை சேர்த்து விடுங்கள் சாயி என்பதுதான் உன்னுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அம்மா, உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமும் எனக்கு தெரியும். ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு புரியும். நீ என்ன நினைக்கிறாய், ஏது நினைக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு சாதகமாக நீ செய்து இருக்கிறாய் என்பது அனைத்தும் எனக்கு தெரிந்தது. நீயாக எதையும் எப்பொழுதும் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். மற்றவர்கள் உன்னை பற்றி சொன்னால்தான் எனக்கு தெரியுமா, நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய், என்னென்ன விஷயத்தின் மீது ஆசைப்படுகிறாய் என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாமல் அல்ல. உன்னுடைய விதி என்னவோ அது நடக்கும். அதில் மாற்றங்கள் என்பது கிடையாது. உன்னுடைய விதி என்னவோ அது நடக்கும். உன்னுடைய தேவைகள் என்னவோ அது பலிக்கும். நிறைய பேருக்கு உதவிகள் செய்திருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெரிந்தோ தெரியாமலோ சிறு வயதிலிருந்து நிறைய உதவிகளை மற்றவர்களுக்காக நீ செய்திருக்கிறாய். அந்த ஒரு நல்ல காரியம் உன்னை அடுத்தடுத்து பின்தொடரும். நீ இன்று வேண்டுமானால் நினைக்கலாம், நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறோம், ஆனால் எதுவும் நமக்கு நலமாகவே நடக்கவே இல்லையே, எல்லா விஷயமும் குழப்பமாகவே நடக்கிறதே என்பதை நீ நினைக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று நன்றாக தெரிந்து கொள். வாழ்க்கையில் எல்லாம் மாற்றம்தான். எதுவும் நிலையானது இல்லை இவ்வுலகில். அதே மாதிரி உன் கஷ்டங்களும் உன்னுடைய நஷ்டங்களும் எல்லாமும் மாற்றம்தான். எல்லா விஷயத்திலேயும் குழப்பங்கள், எல்லா விஷயத்திலேயும் வலி வேதனைகள் என்பது ஒரு பொழுதும் இருக்காது. நிறைய பேர் சொல்வார்கள், உன்னுடைய வாழ்க்கையில் இது நல்லது, அது கெட்டது, இந்த விஷயத்தை செய், அந்த விஷயத்தை செய் என்று. ஆனால் நான் மட்டும் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல ஆசைப்படுவது, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்கள். எந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நலம் என்று புரிகிறதோ, கூடிய விரைவிலேயே இன்பங்கள், கூடிய விரைவிலேயே நிறைய மாற்றங்கள், நிறைய தேவையான விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும். நீ நம்பி ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதமாக முடிவெடு. நீ தேவைப்படும் ஒவ்வொரு காரியங்களும், உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுமோ அந்த அனைத்து விஷயங்களும் உன் வாழ்வில் அமையும். எதுவுமே அமையாது என்பதை யாரும் எப்பொழுதும் சொல்லக்கூடவே கூடாது. எல்லா விஷயமும் வாழ்க்கையில் அமையும். நிச்சயமாகவே உன்னுடைய தேவைக்கான அனைத்து விஷயங்களும் எனக்கு தெரியும். நீ என்ன கேட்கிறாய், என்ன விஷயத்தை ஆசைப்படுகிறாய், என்ன விதங்கள் உனக்கு பிடிக்கும் பிடிக்காது என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். நிறைய நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் வீணாகி போய் நிற்கும் பொழுது நானே கவலைப்பட்டிருக்கிறேன். இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன இவ்வளவு மோசமாக இருக்கிறது, இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன இவ்வளவு கவலையாக இருக்கிறது என்பதை நானே நினைத்து பார்த்திருக்கிறேன். தங்கமான பிள்ளையே, வாழ்வில் எல்லாமும் மாறும். எதுவும் இங்கு மாறாமல் அப்படியே நிலையாக இருக்கப் போவது அல்ல. கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் அனைத்தும் மாறும்.
நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை பார்த்திருக்கிறீர்கள். ஆனாலும் அது ஒரு நேரம் அல்ல ஒரு நேரம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததா இல்லையா? கஷ்டத்தை கொடுக்கத்தானே செய்தது. அதே மாதிரி இந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் மாறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் துவண்டு போய்விட்டீர்கள். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் நினைத்து நினைத்து வருந்தாத நாட்கள் அல்ல. நீங்கள் நிறைய நாள் வருந்திவிட்டீர்கள். இதற்கு பிறகு எல்லா பொழுதும் சுபிக்ஷமாக இருக்கும் என்று நான் சொன்னால் தயவு செய்து கொஞ்சமாவது நம்புவதற்கு முயற்சிகளை எடுங்கள். நிலையாக வைத்து கொள்ளுங்கள். பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம். அந்த பொறுமை என்பது உன்னிடம்தான் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. பொறுமையை மட்டும் நிலையாக வைத்து கொண்டால் இங்கு எல்லாமும் சுகமாகிவிடும். ஏற்கனவே நிறைய காயங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உனக்கு எல்லா விஷயத்தையும் படிப்படியாக மாற்றி அமைத்து விடுவேன். நீதான் என்னென்னவோ நினைக்கிறாய். வாழ்க்கையில் இது நடக்காதோ, அது நடக்காதோ, இந்த விஷயம் கிடைக்காதோ, அந்த விஷயம் கிடைக்காதோ என்று. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நீ என்ன கேட்டாலும் அது என்னிடமிருந்து தட்டாமல் கிடைக்கும் என்பது மட்டுமே. இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் தட்டி தட்டி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் எப்பொழுதும் தட்டாமல் நான் பார்த்து கொள்கிறேன். நிம்மதிகள் நடக்கட்டும். ஐஸ்வர்யங்கள் ஒவ்வொரு சமயத்திலேயும் உனக்கு கிடைக்கட்டும். அலட்சியங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையட்டும். தேவைப்படும் ஒவ்வொன்றும் உனக்கு நிலையாகவே இருக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். தோல்விகளை பார்த்து பயம் வேண்டாம். வாழ்க்கையில் எப்பொழுதும் துன்பங்கள் வருமோ என்று நினைக்கவும் வேண்டாம். நல்லது என்பது நடக்கும். எப்படி? நல்லது என்பது நடக்கும். நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். தேவைப்படுவது எல்லாம் உனக்கு சிறப்பானதாக இருக்கும். எல்லாம் நான் இருக்கும் வரைக்கும் எந்த தவறும் நடக்காது. நீ ஒரு விஷயத்தை நினைக்கிறாய், அதற்கு அசரீரியான வாக்குகளோ அசரீரியான விஷயங்களோ உடனுக்குடனே கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் எதையும் எப்பொழுதும் நினைத்து பயமில்லாமல் இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.